வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோரோலால இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு தின் அண்ட் லைட் வெயிட்டான ஒரு மொபைல் ஃபோன். இது வந்து மோட்டோ எட்ஜ் 30. இந்த மோட்டோ எட்ஜ் 30 விலை விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 27,999, 6GB மற்றும் 128GB வேரியண்ட்டுக்கு 29,999 rupees, 8GB மற்றும் 128GB வேரியண்ட்டுக்கு ரூ. 2,000 உங்களுக்கு பேங்க் ஆஃபர் உங்களுக்கு உண்டு. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோடைய அறிமுக விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். மோட்டோ எட்ஜ் 30 பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்பயும் பார்க்கக்கூடிய மோட்டோரோலா பாக்ஸினுடைய அதே மாதிரி கலர் மற்றும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸினுடைய உள்புறத்தில் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் வந்து ஏற்கனவே ஒரு டிபிஓ ஜெல் கேஸில் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் மற்றும் சார்ஜிங் பண்ணுறதுக்காக USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 30 மொபைல் ஃபோனுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ் 6.79 mm தான் திக்னஸ். ஒரு பென்சிலுடைய அளவை விட கொஞ்சம் கம்மியான திக்னஸ். இது 155 கிராம் தான். ரொம்ப லைட் வெயிட்டான மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனை இவ்வளோ லைட் வெயிட்டாக ஆக்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல் PMMI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிலிக் மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸுக்கும் பிளாஸ்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். கிளாஸ் மாதிரி தோற்றம் கொடுக்கும், ஆனால் பிளாஸ்டிக் விட ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மோட்டோ எட்ஜ் 30 வந்து உங்களுக்கு IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆக்சுவலாக டூயல் ஸ்பீக்கர்ஸுடைய லவுட்னஸ் நல்லாவே இருக்குது. ஒரு USB டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் இருக்குது. அது பக்கத்தில் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பவர் மற்றும் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் ஒன்றும் கிடையாது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கேமரா 2 கொடுத்துருக்காங்க. ஒரு டெப்த் சென்சரும் கூடவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் மோட்டோனுடைய லோகோ இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகோலாம் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக டிபெண்டபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் சின்ன ஒரு பொட்டு நாச் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயரிஷாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய திக்னஸ் மற்றும் இதோடைய வெயிட். ஓவராலாக ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனை ஒரு ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸ்பீக்கருடைய லவுட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. இது தவிர இதில் வந்து ஸ்னாப் டிராகன் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வச்சு பார்க்குறப்போ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த மோட்டோ எட்ஜ் 30 POLED அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் AMOLED பேனலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டெக்னாலஜி தான். இந்த டிஸ்ப்ளே ஒரு 10-பிட் டிஸ்ப்ளே. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இதுல இருக்கு. ஃபுல் HD பேனல் HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ டிஸ்ப்ளேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஸ்ப்ளே. நல்ல ஒரு கலர் ரிச்னஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவலுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பா ரிச்சா இருக்கு. பின்புறத்தில் இருக்கக்கூடிய கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பாராட்ட வேண்டிய விஷயம். இது தவிர இன்னொரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50 மெகா பிக்சல் கேமரா வச்சு தான் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ அல்லக்கே இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் அல்லக்கே அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேமரா சென்சர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா 4K வீடியோஸ் 30 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆனா மெயின் கேமராக்கு மட்டும் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. என்னுடைய முழு விமர்சனத்தை அந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஹார்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் போன்ல ஒரு Snapdragon 778G+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 778G மாதிரி தான். ஆனா இதுல பிளஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கிளாக்கிங் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது தவிர இது வந்து 2 வேரியன்ட்ல RAM வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 6GB மற்றும் 8GB RAM வேரியன்ட்ஸ். LPDDR5 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128GB இருக்கு. 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இதில் இருக்கு. கேரியர் அக்ரிகேஷன் இருக்கு, NFC இருக்கு, ரேம் பூஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இதுல கொடுத்திருக்காங்க. ஹார்ட்வேருடைய கான்ஃபிகரேஷன் ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்கு. கண்டிப்பா கேம் விளையாடுறதுக்கும் பிளஸ் நீங்க டெய்லி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்குமே நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய முழு விமர்சனத்துல அதை பத்தி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இது மொபைல் ஃபோன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற OS பாத்தீங்கன்னா ஸ்டாக் Android 12 ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எதுவும் இந்த மொபைல் ஃபோன்ல கிடையாது. பட் மோட்டோரோலா தரப்புல இருந்து எப்பயும் கொடுக்க மாதிரி இந்த மை UX அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு ஃபீச்சருக்காக மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க பலவிதமான கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஐக்கன்ஸை மாத்துறது, ஃபாண்ட்ஸை மாத்துறது, வால்பேப்பர், கலர்ஸ் இதெல்லாம் மாத்துறது, பிளஸ் தேவையான ஜெஸ்டர்ஸ் நம்ம மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ல எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாப் பண்ண அந்த லைட் எரியுறது, அப்புறம் ட்விஸ்ட் பண்ணா கேமரா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜெஸ்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு POLED டிஸ்பிளே, கிட்டத்தட்ட AMOLED பேனலோட டெக்னாலஜி இருக்கிறதுனால இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக அவங்க பீக் டிஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த பீக் டிஸ்பிளே மூலமா லாக் ஸ்கிரீன்ல இருந்து நீங்க ஏதாச்சும் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு டைம் பார்க்கறது, நோட்டிபிகேஷன் பார்க்கறதுலாம் நீங்க பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து போகும். ஆனா எப்போ இருக்கிற மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீங்க ஆஃபர்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ 26,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது 2+3, அதாவது 2 மேஜர் அப்டேட்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 30க்கான முழு விமர்சனம் நம்ம சேனலில் விரைவில் வருது. அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.